வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, யூடியூபர்ஸு ஒவ்வொரு வருஷம் நிறைய பேர் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. பல பேர் யூடியூப்பு உருவாக்கிக்கிறாங்க. யூடியூப்பில் கண்டென்ட் விதவிதமாக வீடியோ போடுறாங்க. ஆனால் இருக்கிறதுலே ஒரு ஒஸ்ட்டான யூடியூப்பர்னு சொன்னால் அது நம்ம இலாகாயி இளவரசன் காய்த்திறமையார் சொல்லலாம். ஏன் நாங்கள் இவரை ஒஸ்ட்டான யூடியூப்பர்னு சொல்கிறேன்னா, நீங்களே பார்த்துருப்பீங்க. நேற்று நான் சொன்னேன் இல்லைங்க, பொங்கலுக்குள்ளே நியூ இயர்க்குள்ளே ஒரு சண்டை வீடியோ வரும், ட்ராமா வரும் அப்படின்னு நான் சொன்னேன். அதே பக்காவாக கச்சிதமாக நேற்று நிறைவேற்றியிருக்கிறது. அதாவது சின்ன சண்டை தான் வந்துருக்குதுங்க. இனி பெரிய சண்டை கண்டிப்பாக வெடிக்கும். நேற்றே பார்த்தீங்கன்னா வீட்டை காலி பண்ணி சொல்லிக்கிறாங்களாம்மா ஹவுஸ் ஓனரு. என்ன காரணமே தெரியலைங்களாம்மா. அதையும் ஒரு வீடியோ எடுக்கிறாரு. கணவன் மனைவிக்கு வந்துட்டு வீடியோ எடுக்கிறாங்க. என்ன காரணம்னா, இவங்களுக்கு நல்லாவே தெரியும், இப்படியெல்லாம் வீடியோ போட்டால் தான் 100K 150K 200K இப்படி போகும். நான் சொன்னேன், அதைத்தான் இவர் பண்ணிக்கிறாரு. நான் நேற்றாங்க சொன்னேன், இந்த மாதிரி 100K 200Kவில் போகணுன்னா இந்த மாதிரி சண்டை வீடியோ தான். இவருக்கு திறமையெல்லாம் எதுவும் கிடையாது. என்ன திறமை இருக்குன்னா, வீட்டுக்குள்ளே வீடியோ எடுக்கிறது பெரிய விஷயமா? ஒரு வருஷம் போல் வீடியோ போடுங்க பார்க்கலாம். நீங்களும் வந்து மில்லியன் கணக்கு வியூஸ் 50,000 10,000 20,000 வியூஸ் வர. இவருக்கு என்ன திறமை இருக்குது? அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க, என்னால் வந்து ஒரு 4 பேர் நல்லாக்குறாங்க, வாய்ஸ் போட்டு விட்டார். அதெல்லாம் சரிங்க. சபரிமலை போயிட்டு வந்து 4 நாள் இவர் என்ன பண்ணார் உங்களுக்கு தெரியுங்களா? ஃபுல்லாக போதை போட்டு மறுபடியும் மருந்து சேல்ஸ் பண்ணார். அது நிறைய பேத்துக்கு தெரியாது. இவர் ஒரு நல்லவராக இருந்தால் அந்த சபரிமலை பாலை போட்டு உடனே வீடியோ போட்டுருக்கலாம்ல. இவர் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டு எதனால் அட்மிட் ஆனார்னா, போதை போட்டு அழிச்சாட்டியம் பண்ணிவிட்டு அட்மிட் ஆகிக்கிறாரு. அது இவங்க மனைவி காய்கறி அம்மையாருக்கும் நல்லாவே தெரியும். நான் தான் சொன்னேன்லங்க, இவர் ஒரு வீட்டுக்கு போனால் 5 மாதத்துக்கு மேலே தங்க மாட்டார்னு சொன்னேன். இந்த வருஷத்தில் இவர் எத்தனை வீடு மாறிக்கிற நீங்களே பார்த்துங்க. அப்புறம் இவங்க சப்ஸ்கிரைபர் ஒன்றா நம்பர் முட்டாளாக தான் இருக்கிறாங்க. என்ன காரணம்னா, என்ன சொன்னாலும் ஆதரவு கொடுக்குறாங்க. அது குறிப்பாக ஒருத்தர் சொல்லணும், 2 பேர்த்த சொல்லணுங்க. அது குறிப்பாக அந்த பிரகா கிரியேஷன்ஸ் ஒரு பெண். அந்த பெண் இளவரச இன்னொருத்தர் போய் அடித்தாலும் ஆதரவு கொடுப்பாங்க, கெட்ட வார்த்தை பேசினாலும் ஆதரவு கொடுப்பாங்க. அந்த குறிப்பாக நீங்கள் அந்த பிரகா கிரியேஷன் இவர் ஆகுன்னு சொல்கிறது வந்து அந்த பிரகா கிரியேஷன்ஸ் அந்த பெண்மணி. இவருக்கும் அந்த சப்ஸ்கிரைபருக்கு என்ன சம்மந்தம் நம்மளுக்கு தெரியல. அந்த பெண்ணு இளவரசர் எதை சொன்னாலுமே ஆதரவு கொடுப்பார். நேற்று அப்படியே உட்காந்துட்டு வாய்ஸ் போடுறாரு. என்னால் 4 பேர் நல்லா இருக்கணுங்க, எனக்கு டைமே இல்லைங்க, எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிட்டுருக்கு. ஆஸ்திரேலியா, ஜப்பான், இத்தாலி, இங்கிலாந்து இதுலேருந்து ஃபோன் பண்ணிட்டுருக்குது. அட்டன் பண்ணவே முடியலைங்க. ஒரு ஆள் பார்த்தீங்களா எப்படியெல்லாம் உழைக்கிறாருன்னு பார்த்துங்க. ஒவ்வொருத்தர் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி வீட்டுக்கு வந்து சம்பாதிக்கிறாங்க. ஆனால் இந்த ஆள் உட்காந்துட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு குழந்தை காட்டிட்டு வீடியோ போட்டு அப்புறம் இப்போ மருந்து வியாபாரம். அந்த மருந்து வியாபாரம் எப்படின்னா, இவர் இலவசமெல்லாம் அங்கே சத்தியமங்கலத்தில் 1000 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஒரு பெட்ரோல் செலவு ஒரு 200 வச்சுங்க, ஒரு 1300 விற்கலாம். ஆனால் இவர் விற்கிறது 2000. ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிறாங்க, ஏங்க பொருள் அனுப்புங்க இல்லைன்னா பணத்தை அனுப்புங்க அப்படிங்கிறாரு. அப்போ இவர் ஏமாத்துறாரா நிறைய பேர்த்த? இது அவர் சேனலில் தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கணவன் மனைவி உட்காந்துட்டு வீடியோ போடுறாங்க, சம்மந்தம் இல்லாமல் காலி பண்ணி சொல்கிறாங்க, கெட்ட வார்த்தையில் தான் பேசுகிறாரு மனைவியே. அதை பார்த்து ரசிக்கிறாங்க. அண்ணா உங்களுக்கு கடவுள் காப்பாற்றுவாருங்க, கடவுள் காப்பாற்று. நான் தான் அன்றைக்கே சொன்னேன்லங்க, கடவுள் வந்து எல்லாத்துக்கும் காப்பாற்ற மாட்டார். அதாவது ஆன்மீகங்கிறது இவங்களுக்கு வியாபாரம். ராமேஸ்வரம் போனாங்க, அங்கே சேர்த்து தண்ணிக்கிறாரு. அங்கே சிவன் இருக்குதா பெருமாள் இருக்குதா அதுவும் தெரியல. அங்கே வந்து கிண்டல் அடிச்சுட்டு வீடியோ போட்டாங்க. ராமேஸ்வரத்தை போய் சாமி முட்டாருங்காட்டா அதுவும் கிடையாது. அப்புறம் எப்படி வந்து இவர் கடவுள் காப்பாற்றுவார்? நேராக போகிறார், ஒண்டியமணிப்பன் கோயில் தேங்காய் உடச்சா எல்லாம் வேலை முடிச்சுங்களா? மொத்தத்தில் இவர் வீடு மாற போகிறாரம்மா. என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு என்ன கவலை, எங்கிட்ட பணம் இருக்குது, வீடு பேக்கிங் பண்ணுறக்கு ஒரு ஆள், அங்கே போய் ஷிஃப்ட் பண்ணுறக்கு ஒரு ஆள், நீ எதுக்கு கவலைப்படுற? பார்த்துங்களா பணத்தோட விலை பாருங்க. அதாவது உழைச்சி சம்பாதிச்சா தெரியுங்க, உழைக்காம உட்காந்துட்டு பெருமநாயம் வேறு. இது வந்து ஒரு வீடியோ எடுக்கிறாங்க. இவருக்கு எந்த ஹவுஸ் ஓனராவது வீடு கொடுப்பாங்களா? அந்த ஹவுஸ் ஓனர் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பார். இந்த மாதிரி ஆளுக்காக நம்ம வீடு கொடுத்தோம் அப்படின்ட்டு கண்டிப்பாக யோசிப்பார்னு நினைக்கிறேன். இவர் ஏன் வீடு காலிவன்னு சொன்னாங்கன்னா, இவர் ஏதோ பண்ணியிருப்பார் கண்டிப்பாக. நான் தான் சொன்னேன் இல்லைங்க, இவர் மறுபடியுமே அந்த மருந்து குடித்து மறுபடியும் போதை போட்டுருக்கு. அந்த மருந்து குடிக்கிறதுனால ஒரு யூஸும் கிடையாது, ஒரு யூஸே கிடையாது. அதெல்லாம் வந்து சும்மா பிம்பத்தை க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த மருந்து குடித்தா மதுவே குடிக்க மாட்டேன் அப்படின்னா இவர் 2-3 டைம் குடிச்சிக்கிறாரு.
மது குடிச்சிக்கிறாரு. சப்ஸ்கிரைபர் கெஞ்சுறாரா இல்லை வருமானத்துக்காக கெஞ்சுறாரா? ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாராட்டுக்கு. நானே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வருமானம் குறைஞ்சி போச்சுங்க, யூடியூப்பில் வருமானம் குறைஞ்சி போச்சு, இப்படியெல்லாம் சொன்னால் தான் இவரை வியூஸ் வரும். நல்லாவே தெரியும். கணவனை மனைவி உட்காந்துட்டு அந்த குழந்தை முன்னாடி சண்டை பிடிக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு என்னன்னே தெரியாது. அந்த குழந்தை நல்லா அறிவாற்றல் உள்ள குழந்தை. ஆனால் இளவரசன் கட்டிருந்தா அந்த அறிவெல்லாம் சுத்தமாக போயிடும். இவரை பார்த்தா பழகும். மொத்தத்தில் இவரை வீடு காலி பண்ணி சொல்லிக்கிறாங்களாமா ஹவுஸ் ஓனர். கண்டிப்பாக ஹவுஸ் ஓனர் பார்த்துருப்பாருங்க. எத்தனை நாள் தான் அவர் பார்த்துட்டு பொறுமையாக இருப்பார். இவர் ஒரு வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் 5 மாதத்துக்கு மேலே தங்க மாட்டார். நான் அன்றைக்கே சொன்னேன். அதுதான் உண்மை. மொத்தத்தில் இளவரசன் இருக்கிறதுலே ஃபஸ்ட்டான யூடியூபருங்கிறது நீங்கள் அவங்க வீடியோ பார்த்தாலே தெரியுங்க. கணவன் மனைவி உட்காந்து ட்ராமா போடுறது, அப்புறம் பெருமநாயம் பேசுகிறது, மீடியாங்கிறது. எந்த மீடியாலைங்க 5 டைம் வருஷத்தில் 5 டைம் வீடு மாறி இருக்கிறாங்க? எந்த யூடியூபர் மாறி இருக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நியூ இயர் நாடகம் வந்துருச்சு. இனி பொங்கலுக்கு வரும். இனி பல சண்டை வீடியோக்கள் வரும். நேற்றே சாப்பிடும்போது அப்படியே ஒத்த கையில் வீடியோ எடுக்கிறாரு, சண்டை பிடிக்கிறாரு. ஏன்னா சப்ஸ்கிரைபர் தெரியணுங்களாமா. நான் சொன்னேன்லங்க, இப்போ யூடியூப்பர்லே நம்பர் ஃபஸ்ட்டான யூடியூப்பர் நம்ம இளவரசன் சொல்லலாம். நீங்கள் 2025 ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி டிசம்பர் 29 எடுத்து பாருங்கள். அவரோட செயல்பாடு எடுத்து பாருங்கள். மோசமான செயல்பாடு தான். எந்த ஒரு யூடியூபருமே இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. உட்காந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு, மக்களுக்காக உதவி செய்கிறாரு. பேசாமல் இவரை எலெக்ஷனில் பிரச்சாரம் பண்ண சொல்லிடுங்க. எல்லா தொகுதியும் ஜெயிச்சிடலாம். எப்படின்னு பார்த்துங்க. வீட்டு காலி பண்ணி சொல்கிறாங்களாமா. வீடு வெக்கேட் பண்ணுறதுக்கு நீ கவலை இல்லை, நம்மளுக்கு 1000 வீடு இருக்குதுங்கிறது. அந்த வீட்டுக்கு போனாலும் என்ன வரும், இந்த இப்போ இருக்கிற வீட்டில் சரியில்லை, ஹவுஸ் ஓனர் சரியில்லைன்னு சொல்ல போகிறாங்க. இவர் மறுபடியும் 4 நாள் போதை போட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி இப்போ நல்லவராக சித்தரித்து பரிதாபத்தை தேடி மக்கள்கிட்ட பேர் வாங்கணும்னு நினைக்கிறாரு. இவருக்கு கண்டென்ட்டெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இதுதான் கண்டென்ட்டு. கேட்டால் எனக்கு கண்டென்ட்டுக்கு பஞ்சமாக இல்லை அப்படிங்கிறாரு. என்ன கண்டென்ட்டு? குழந்தை காட்டியுமே வீட்டுக்குள்ளே நடக்கிறதுமே ரியாலிட்டி சேனல். எந்த ரியாலிட்டி சேனலில் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. மொத்தத்தில் இளவரசர் மது இல்லாத தமிழகமாக மாற்ற ஒரு மக்கள் தலைவருங்கிற ஒரு பேர் கொடுத்துருங்க. வாய்ஸில் வேறு பண்ணிக்கிறாரு. ஒரு 2 பேர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதே மருந்து இவர் குடிச்சிட்டு மறுபடியும் மது குடிச்சிக்கிறாரு. அதெல்லாம் தெரியாது. அவங்க மனைவிக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் நீ உங்கள் அப்பா வீட்டுக்கு போ, மனைவியை தகாத வார்த்தையில் பேசுகிறாரு. அது எதில்? வலைதளத்தில். இவர் அவங்க சப்ஸ்கிரைபருக்கு நல்லவராக தெரியும். அவங்க சப்ஸ்கிரைபர் இப்போ மட்டும் இல்லை, எந்த காலத்திலும் இல்லை, 1ஆம் நம்பர் முட்டாள் தான் நான் சொல்வேன். இல்லை, ஒரு ஆள் திருந்தலாங்க. ஒரு ஆள் திருந்தறக்கு 1 2 3 வழி இருக்குதுங்க. அந்த 3 வழியிலையும் திருந்தலினா அவர் எந்த கடவுளையுமே எந்த காலத்துலையுமே அவருக்கு நல்லது கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க.